ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்னியன் மீ சீரீஸ்னு ஒர்த்லெஸ் சர்ப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறத்துல இருந்த கதையில் டீமன் லார்டை பற்றி அதிகமாக மென்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் நிறைய விஷயங்கள் இன்டெரக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. பட் நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் கதை புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒர்த்லெஸ் சர்ப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 5. நம்ம ஹீராவை ஹண்ட் பண்ண மான்ஸ்டர் எல்லாத்தையும் கில்டில் வைக்கிறதுக்காக போனதுக்கு ஜாஸ்பரோ கூட வந்திருக்காங்க. எங்கப்பா ஜாஸ்பர் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு மற்ற எல்லாரும் பார்க்குறாங்க. அண்ட் ஜாஸ்பர் கூட எவன்டா இது நம்ம ஹீரோவையும் பார்க்குறாங்க. மிஸ்டர் ஜாஸ்பர் உங்களுக்கு என்ன வேணும்னு ரிசப்ஷனில் கேட்டா, நான் இந்த இடத்துக்கு சும்மா தான் இவர் கூட தான் வந்திருக்கேன் நம்ம ஹீரோவை கை காட்டவும். ஜெல்ல இருந்து ஐட்டம்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கேன் நம்ம ஹீரோ சொன்னா கில்டு கார்டை கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. சரி நம்ம ஹீரோ கொடுக்குறான். உங்கள் பேர் ஏன் உங்கள் ரேங்க்கு எஃப் ரேங்கா அண்ட் நீங்கள் ஒரு ஜாப் அப்ரைசரானு உங்க பார்க்கவும் மிஸ்டர் ஜாஸ்பர் இவர் உங்களை ஏமாத்தலையேன்னு சொன்னா ஒரு லோ காமன்ல இருக்கவன் எப்படி மான்ஸ்டர் ஹண்ட் பண்ணியிருப்பான்னு மற்றவங்க கேட்குறாங்க. ஜாஸ்பர் சொல்லவும் நம்ம ஹீரோவா ஐட்டம்ஸை வெளியே எடுக்கிறான். கல்ல இம்மார்டல் கிங்கோட டிராப்லெட் தானே, ஒரு வேலைமை இதை திருடி இருப்பானு சுற்றி இருக்கவங்க பேசவோ இதுக்கு தான் நான் கில்டுக்கு வரவேணான்னு நினச்சேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாய மூடுங்க முட்டாள்களா, ஒருத்தரை பார்க்கறத வச்சு ஏட போடாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ கில் மாஸ்டர் மேகன் அந்த இடத்துக்கு வர உன்னோட கண்கள் அது நல்லா இருக்குன்னு பா சொல்லவும் நோட்டீஸ் பண்ணிட்டாங்களா இது யாரு நம்ம ஹீரோ பார்க்குறான். இவங்க தான் கில் மாஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்தா இதெல்லாம் ஒரிஜினல் ஐட்டம்ஸ் தான் அப்படின்னு ரிசப்ஷன் லேடி சொல்றான். நான் இவனுக்கு கேரண்டி கொடுக்குறேன் இது எல்லாத்தையும் இவனே தான் சொந்தமா ஹண்ட் பண்ணா அப்படின்னு ஜாஸ்பர் சொல்றான். மாஸ்டர் ரெயின் முன்னாடி தப்பா பேசினதுக்கு மன்னிச்சிருக்கேன்னு ரிசப்ஷன் லேடி சொல்றா. இவன் நம்ம பறக்கும் போதே நம்ம ஃபேட் டிசைட் ஆயிருந்தாலும் சில பேர் அதுக்குள்ள ஃபிட் ஆகுறது இல்ல ஒன்ன மாதிரி அப்படின்னு மேகன் நம்ம ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்றா. இல்ல உங்களை மாதிரி பீப்புளை பார்த்ததோ சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஐன் ஒன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளுங்க தான் என் கில்டுக்கு தேவை அப்படின்னு வா சொல்றா. உங்க ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ப்ராசஸ் பண்ணி தர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ரிசப்ஷன் லேடி சொல்லுவோம். சீக்ரெட் டஞ்சன் நீ கிளியர் பண்ணதுல உள்ள ஐட்டம்ஸையும் வெளியிடுன்னு சொன்னா எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோட்ட அதை பத்தி எல்லாரும் சேர்ந்து விசாரிக்குவா. ஆளை விடுங்க நம்ம ஹீரோ ஓடி இருந்தான். இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்க நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருந்தா. மூணு ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு யோரி கிட்ட வந்து உட்காந்துருக்கா. நீ இங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ பயப்படவும் எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்கன்னு யோரி கேட்டா. ஏன்னா நீ ட்ரெஸ் இல்லாம இருக்கல அப்படின்னு பீனா சொல்றா. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்டா. குளிக்க வந்தோன்னு அவங்க சொல்லவோ பட் இது மென்ஸ் பாத்ரூம் நம்ம ஹீரோ சொன்னா. நாங்க ஸ்பிரிட்ஸ் ஹியூமன் ரூல்ஸ் எதுக்கு தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பீனா கேட்கறா. யோரிய பார்த்து உனக்கு தப்பான எண்ணங்கள்லாம் வருதா அப்படின்னு பீனா கலாய்க்கவும் அது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கான். உன்னோட மைண்ட்ல இருக்க தப்பான தாட்ஸை நான் இப்பவே டெலீட் பண்றேன் அப்படின்னு உருஸ்லா அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறா. உருஸ்லா நீயாச்சும் கவர் அப் பண்ணிட்டு வாங்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா ஐன் ரொம்ப கைண்டானவன், அவனை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு யோரி சொல்லவும் யோரி நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றேன்னா அப்ப நீ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா. லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே உன்னை உயிரோட விட மாட்டான்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. ஒரு வழியா நம்ம ஹீரோ தப்பிச்சு வெளியே வந்திருந்தான். பார்த்தா குரகமே அந்த இடத்துல உட்காந்துருக்கா. உன் கேரிங்ல அவங்கள விட்டது சந்தோஷம் தான், உன்னாலதான் இவங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்கன்னு குரகமே சொல்றா. வீணாவும் அவங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா கார்டியன்ஸ் தான் ஸ்பிரிட் கோரை கிரியேட் பண்றோம். இல்ல வீணாக்கு பர்த்தை கொடுத்ததே நான் தான் சொல்லலாம்னு சொல்லவும் இதே மாதிரி 6 பேர் இருக்காங்கல்ல நம்ம ஹீரோ கேட்டா. இல்ல மொத்தம் 7 பேர் அப்படின்னு வா சொல்லவும் மிக்கட்ரான சீல் பண்ணும்போது தான் ஒரு ட்ரீ அழிஞ்சிடுச்சே நம்ம ஹீரோ கேட்டா. பட் அதோட ஸ்பிரிட் கோர் ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆகல. எல்டஸ்ட் சிஸ்டர் எகிட்னா அவளோட கார்டியன் கூட எங்கேயாச்சும் இருப்பா. எங்க இருப்பான்னு யாருக்குமே தெரியாது, கண்டுபிடிக்கிறது கஷ்டம். தேடுறதை விட்டு கொடுத்துருவியான்னு குறையுமே கேட்கவும் கண்டிப்பா இல்ல யோரியால தான் நான் உயிரோடையே இருக்கேன், அவளை ஹாப்பியாக்க நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜாப் அண்ட் ஸ்கில்ல தவிர்த்தும் உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்னு குரோஹிமே பாக்குறா. அடுத்த நாள் பார்த்தா மேகன் நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற ஜாஸ்பர் வீட்டுக்கு வந்திருக்கா. ஒரு ஜாப் கொஸ்டன் நீ முடிக்கணும்னு சொல்லவும் எதுக்கு நான் வேற யார்ட்டையாச்சும் கேட்டுக்கலாமே நம்ம ஹீரோ கேட்டா. டீமன் லார்ட் மிக்காட்ரான் கிரியேட் பண்ண ஒரு ஏன்ஷியன் டிராகன் பெகமத் டீமன் லார்ட் சீல் பண்ண அப்புறம் இத்தனை நாள் அது மறைஞ்சுதான் இருந்தது. திடீர்னு பார்த்தா இப்ப ஹியூமன்ஸை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு எஸ்எஸ் ரேங்க் மிஷன், மேபி உன் உயிரே கூட போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாஸ்பரும் மேகனும் சொல்றாங்க. இல்ல நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்றான். ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி உன்கிட்ட ஸ்ட்ராங்கான ஹார்ட்டும் இருக்கு அப்படின்னு ஜாஸ்பர் பாராட்டுறான். இப்போ நீ ரொம்பவே வளர்ந்துட்ட அப்படின்னு உருஸ்லா சொல்றேன். நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன் அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாங்க. உருஸ்லா பெகமத் இங்க தான் இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கரெக்டா தான் போய்கிட்டு இருக்க. அது ஒரு எர்த் டிராகன், மேஜிக்கை ஈஸியா அப்சர்வ் பண்ணிடும், நிலத்துக்கடியில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் என் ஸ்வாடையும் மற்ற எபிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணல நம்ம ஹீரோ பார்த்துட்டு நோவா ஸ்ட்ரைக்னு அந்த இடத்துல பெரிய பள்ளத்தை நம்ம ஹீரோ கிரியேட் பண்றான். எந்த முட்டாள் தூங்கிட்டு இருக்கிற என்ன டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்னு பெகமத் இப்ப நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. தோல்வின்னா என்னன்னு எனக்கு தெரியாது, டீமன் லார்ட் என்னை கிரியேட் பண்ண நிமிஷத்துல இருந்தே நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தேன். என்னை தடுக்கிற அளவுக்கு பவர் யாருக்குமே இல்லை, எல்லாருமே எனக்கு ஒரு ஈஸி டார்கெட்டாக இருந்தாங்க. அதனாலேயே லைஃப் எனக்கு போரிங்காக போச்சு. இவனும் ஒரு சாதாரண ஹியூமன், வீக்காக தான் தெரியுதான் அப்படின்னு சொல்லி பகமத் நினைக்குது. என்னோட பேரு ஐன், நான் உன்னை தோக்கடிக்க வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த டிராகன் வெள்ளத்தனமா சிரிச்சுக்கிட்டே என்ன தோக்கடிக்க போறியா, தோல்வினா எனக்கு என்னன்னே தெரியாதுடா அப்படின்னு அது சொல்லவும் டீமன் லார்ட் தான் அவனை கிரியேட் பண்ணாருன்னு எனக்கு தெரியும், உன்னை பார்த்தா அவனை அவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரியல, ஒருவேளை அந்த டீமன் லார்ட் வீக்கோ நம்ம ஹீரோ சொன்னா என்ன தைரியம் தான் என் லார்டை இன்சல்ட் பண்ணுவேன்னு
அதை அட்டாக் பண்ணுது. என்னோட ஸ்ட்ராங் ஏரியாவான சாண்டில் நின்னுட்டு என்ன தோக்கடிப்பேன்னு சொல்றியா? என்ன அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோ மேல படல. நம்ம ஹீரோ போய் அது கையை வெட்டியிருந்தான். ஸ்டீலை விடவும் ஸ்ட்ராங்கான என்ன இவன் கட் பண்ணிட்டானா அப்படின்னு அந்த டிராகன் பாக்குது. ஸோ இப்போ எர்த்துக்கு அடியில் அது ஓடி போயிருது. அப்படிதான் நான் எங்க போனேன் எங்கேருந்து வர போறேன்னு தெரியாம பயந்துகிட்டே ஏறி எவ்வளோ ஃபாஸ்டா இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத அட்டாக் ஒன்னால டாஷ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவை டக்குன்னு வந்து அதை முழுங்கிட்டு அவ்வளோதான் நீ தோத்துட்டேன்னு சொன்னா அந்த பாடியை வெட்டிட்டு நம்ம ஹீரோ இப்போ வெளியே வரான். என்னாச்சு? எனக்கு ரொம்ப வலிக்குது. இப்படி ஒரு வலியை நான் அனுபவிச்சது இல்லையே. அவன் ஒரு ப்ரே கிடையாது, அவன் ஒரு ஹண்டர் அப்படின்னு சொல்லி அதை பார்க்குது. தோல்வினா இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி அதுவும் சந்தோஷப்படுது. ஹியூமன் நீ எப்படி இதை பண்ண, எதனால நான் தோத்து போனேன் அப்படின்னு பெஹமத் கேட்கவும் பாடி தான் மேஜிக் அப்சர்வ் பண்ணும். ஸோ அவன் இன்சைட்ல இருந்து ஈஸியாக ஒன்று அட்டாக் பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொன்னா. இன்சைடுக்குள்ள தானே நீயோ மாட்டிட்டு இருந்த, அப்போ உனக்கு அடிபட்டிருக்குமேன்னு அது கேட்டா நான் பேரியரை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணப்பவே இல்யூஷன் மேஜிக்கை கேஸ் பண்ணிட்டேன். வீக்கன் நீயும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஹியூமன்ஸ் வீக்கானவங்க நீ நினைச்சது தான் உன் டிஃபீட்டுக்கு காரணமே நம்ம ஹீரோ சொல்லுவோம். நம்ம மீட் பண்ண அந்த மொமெண்ட்லயே நான் தோத்துட்டேன்ல. ஹியூமன் இல்ல நான் ஆசைப்பட்ட அந்த தோல்வி அது இவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் இது அந்த அளவுக்கு ஒன்றும் மோசம் இல்லை, உனக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அது சொல்லிட்டு போகுது. ஹிமத்தை ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காக தான் டீமன் லார்ட் கிரியேட் பண்ணாரு. ஒருவேளை அவன் அந்த மாதிரி பிறக்கலன்னா மேபி அவன் டிஃப்ரெண்டா இருந்திருப்பானோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஒருத்தரோட நேச்சர் எப்பவும் மாறாது அப்படின்னு ஒரு சில சொல்லிட்டு அதை அப்ரைஸ் பண்ணுன்னு சொல்றா. நம்ம ஹீரோவா அப்ரைஸ் பண்றான். கட்ரானியே சீல் பண்ண ஹீரோ மட்டும் தான் ஏன்ஷியன் டிராகனையே தோக்கடிச்சிருக்காருன்னு பீனா சொல்றா. நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டினா இல்ல இது நீங்க எல்லாரும் எனக்கு கொடுத்த ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்றான். இப்போ கிளாடியா நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக வந்திருக்கா. ஹீரோ உங்களை நான் பார்க்க வர முடியல சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை என் வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு காரணம் எங்க அப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லவும் அரசே நீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்னோட பேரு இல்ல இல்ல எயின் அப்படின்னு நம்ம ஹீரோ தடுமாறுனா பரவாயில்லப்பா ரிலாக்ஸா இரு எயின் அப்படின்னு அவர் சிரிக்கிறாரு. என் பொண்ணோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ரொம்ப பாப்புலரா இருக்காரு அப்படின்னு அவர் சிரிச்சா. யோ இதெல்லாம் பெருமை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. அவசரப்பட்டு கிங்கையே யோன்னு சொல்லிட்டு சாரி நம்ம ஹீரோ சொன்னா. நீ ரிலாக்ஸ் ஆயிட்டியா அப்படின்னு அவர் கேட்டுட்டு அந்த பெஹிமத் டிராகனையே தோக்கடிச்சிட்டு மேகன் சொன்னாங்க. ஒரு கிங்கா நான் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நான் என் கடமையை தானே செஞ்சேன் நம்ம ஹீரோ சொன்னா. என் பொண்ணு சொன்ன மாதிரி தான் நீ இருக்கன்னு கிங் சொல்றாரு. என்ன சொன்னா நம்ம ஹீரோ கேட்டா. என்னோட ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங் பட் அரங்கட்டா நடந்துக்கிட மாட்டாரு, அவர் ரொம்ப கைண்ட் அப்படின்னு சொல்லவும் யாராவது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என் பொண்ணையும் அன்னைக்கு நீ தான் காப்பாத்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லவும் அரசே நீங்க எதுக்கு எனக்கு தலை குனிஞ்சு தேங்க்ஸ் சொல்றீங்க நம்ம ஹீரோ கேட்டா. இதை நான் ஒரு கிங்கா இல்ல அப்பாவா பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. யோரிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா யோரி தான் என்ன ஸ்ட்ராங் ஆக்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் உன்கிட்ட இவ்வளோ பவர் இருந்தோம் நீ தலைக்கணத்துல இல்லாம இருக்க, உன்கிட்ட எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு கிங் சொல்றாரு. வளர்ச்சியை பார்க்க நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குன்னு கிங் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு ஒரு வாட்சை கொடுத்துட்டு இதுல ராயல் கிரஸ்ட் இருக்கு, இதை யூஸ் பண்ணி நீ எங்கனாலும் போய்க்கலாம் அப்படின்னு கிங் கொடுக்குறாரு. யோரி ஃபேமிலியை கண்டுபிடிக்க இதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ் கிங் கிட்ட சொல்றான். பெஹமத் டிவீட் பண்றாங்களா தெரியுமா, அயன்கிற அந்த அப்ரைசர் தான் அதை டிவீட் பண்ணான்னு நம்ம ஹீரோ பெருமையா தான் எல்லாரும் பேசுறாங்க. சாயர் தடுக்கி கீழே விழுவும் பார்த்து போடா குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு போகும்போது போனாலும் அயனோட பேரை தான் சொல்றாங்க. குப்பை பறக்கி ஒரு காலத்துல எனக்கு பின்னாடி பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தவன் எப்படி ஸ்ட்ராங்கானா அப்படின்னு கேட்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா. என் பேரு எச்சிட்னா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ எகிட்னா அப்படிங்கிறது டீமன் லார்ட சீல் பண்ணன டெஸ்ட்ராயான அந்த வால் ட்ரீ அப்படின்னு சொல்லி ரோஹிமே நம்ம ஹீரோ கிட்ட மென்ஷன் பண்ணியிருப்பா. உண்மையிலே இந்த எகிட்னா இங்க வந்து நிக்கிறது ஒரு வால் ட்ரீயோட ஸ்பிரிட்டா, என்னதான் நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.